சார், ஒரு காட்டுல ஒரு புலி ஒரு மனிதனை துரத்திக்கிட்டே வருது. இந்த மனுஷன் புலிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக மரத்துல ஏறான். மரத்துல மேல ஒரு கரடி உட்கார்ந்து இருந்தது. இப்ப இந்த புலி கரடி கிட்ட டீல் பேசுது. நீ மட்டும் அந்த மனுஷனை தள்ளி விட, நானும் நீயும் இந்த காட்டுல தானே இருக்கோம், மனுஷனை நீ தள்ளி விட்டுரு, நான் உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன்னு. இப்ப இந்த கரடி சொல்லுது, அவன் என்னிடம் தஞ்சம் அடைந்திருக்கா, இந்த மரம் என்னுடைய, இந்த மரத்துல தஞ்சம் அடைந்திருக்கா, அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு அந்த கரடி சொல்லுது. உடனே இந்த புலி என்ன பண்ணுது, டீல மாத்துது. இப்ப மனுஷன்ட்ட சொல்லுது, நீ அந்த கரடியை தள்ளி விட்டுரு, கரடியை தள்ளி விட்டுரு, நான் உன்னைய பிழைக்க வச்சிடுறேன். உடனே இந்த மனுஷன் ஒண்ணுமே யோசிக்காம வேகமா போய் அந்த கரடியை தள்ளி விட போனாங்க. தன்னை காப்பாற்றிய கரடியை தள்ளி விட போறான். இந்த கரடி இன்னும் 2 கிளைகள் மேல ஏறி தப்பித்து இன்னும் மேல போகுது. இப்ப இந்த புலி சொல்லுது கரடி கிட்ட, அவன் தான் நம்பிக்கை துரோகின்னு தெரியுது இல்ல, அவனை தள்ளி விடு, நான் பாத்துக்கிறேன், அவனை தள்ளி விடு. இந்த கரடி சொல்லுது, இப்பொழுதும் நான் அவனை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன், அவன் என்னிடம் தஞ்சம் அடைந்திருக்கிறான், நான் அவனை காப்பாற்றுவேன், அவன் துரோகம் செய்தாலும் கூட நான் அவனை காப்பாற்றுவேன். ஏன் தெரியுமா, நான் பக்குவமானவன், நான் இந்த காட்டில் பெரிய மனிதன், நான் அவனை காப்பாற்றுவேன்னு சொன்னதாங்க. சார், ஜியு போப் சொல்கிறார், அரிஸ்டாட்டிலை விட திருவள்ளுவர் ஒரு படி உயர்ந்தவர். ஏன் தெரியுமா, an eye for eye, tooth for tooth என்று சொன்ன போது தமிழ் தான் கற்றுக் கொடுத்தது. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நீங்கள் அப்படி செய்தால் நீங்களும் பெரியவர்களே. ஒரு அம்மா தன் பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ அவனோட சேராதுப்பா, அந்த பையனோட சேராதப்பா. ஏம்மா, அந்த பையன் கெட்ட பையன்பா, நீ அவனோட சேர்ந்தேன்னா உனக்கு கெட்ட பழக்கங்கள்லாம் வரும், கெட்ட வார்த்தையெல்லாம் வரும், நீ அவனோட சேராதப்பா, நீ நல்ல பையன், அவனோட சேராதன். இப்ப உன் பையன் கேக்குறான், ஏம்மா நான் நல்ல பையனா கெட்ட பையனாம்மான்? நீ நல்ல பையன் தங்கம், நீ உன்னை நல்லா வளர்த்திருக்கேன் தங்கம். அந்த பையன் சொன்னா, ஏம்மா நான் அவனோட சேர்ந்து கெட்டு போயிருவேன்னு நம்புறியே, அவன் என் கூட சேர்ந்து நல்லவனா இருக்கக்கூடிய என் கூட சேர்ந்து அவனும் நல்லவனா திருந்த மாட்டான்னு ஏமா நம்ப மாட்ற? என்னால அவனை திருத்தி விட முடியுமா? நான் நல்லவனாகவே இருந்து என் கூட கூடி சேரக்கூடிய அத்தனை பேரையும் நல்லவர்களாக மாற்றுவேன்னு ஏமா நம்ப மாட்டேன்னு கேட்டாங்க. குழந்தை என்கிற வரத்தை நாம் பெற்ற காரணத்தினால் தான் நாம் பெற்றோர். எந்த பெற்றோர் தன் குழந்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த குழந்தை தன்னம்பிக்கை மிகுந்த தலைவனாக வருகிறார். ஏபிஜே சார் வாழ்க்கை வரலாற்றை படிச்சு புல்லரிச்ச ஒரு சம்பவம். அவரு பறவைய பாக்குறாரு, சின்ன வயதுல தான் ஒரு ஏர் பைலட் ஆகணும்னு முடிவு பண்றாங்க, ஒரு விமானி ஆகணும்னு முயற்சி பண்றாரு, அதற்காக கடுமையான பயிற்சி பண்றாரு. இன்டர்வியூ போய் அட்டன் பண்றாங்க, 8 பேர் அந்த இன்டர்வியூல பங்கேற்கிறாங்க, அதுல 7 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க சார். ஏபிஜே சார் மட்டும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டப்ப, உங்களுக்கு பர்சனாலிட்டி இல்லை நாங்களாங்க, பர்சனாலிட்டி இல்லைன்னு அவர் ரிஜெக்ட் பண்றாங்க. துவண்டு போறாரு, வருத்தப்படுறாரு, ஆனா தளர்ந்து இல்லங்க, மீண்டும் 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 தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்கிறார். எந்த விமானியாக ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, எந்த விமானிகளால் அவர் நிராகரிக்கப்பட்டாரோ அத்தனை விமானிகளும் வணக்கம் சொல்லக்கூடிய நிலையில், அத்தனை விமானிகளும் விமானத்தின் மூலமாக வட்டமிட்டு அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடிய நிலையில், இந்திய நாட்டினுடைய முப்படைகளின் தலைவனாக, குடியரசுத் தலைவராக உயர்ந்து நின்று தன்னம்பிக்கையின் அடையாளமாக இருந்தார் ஏபிஜே சார். இயன்ற வரை செய்வது முயற்சி அல்ல, இறுதி வரை செய்வதுதான் முயற்சி. ஒரு குரங்கு குட்டி எப்படி தன் தாய் குரங்கை இறுக பற்றிக் கொள்ளுமோ, அப்படி எந்த ஒரு மாணவன் தன் ஆசிரியரை, கல்வியை இறுக பற்றிக் கொள்கிறானோ அவன்தான் ஒரு சிறந்த தலைவனாக, சிறந்த மாணவனாக வர முடியும்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை நடக்குது. கிருஷ்ணருடைய இந்த கீதா உபச்சாரத்தை 2 பேர் கேட்டாங்க. ஒன்னு அர்ஜுனன், இன்னொருத்தர் திருதராஷ்டிரர். சஞ்சயன் மூலமாக கேட்கிற திருதராஷ்டிரர். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை முடிந்தவுடன், அந்த கீதாபச்சாரம் முடிந்தவுடன் அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்தது. ஆனால் இந்த திருதராஷ்டிரர் என்ன தெரியுமா சொன்னாரு? கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெல்லோன்னு. அவன் ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி இந்த அர்ஜுனனுடைய மனதை மாற்றி விட்டான். கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெல்லோன்னு. பகவத்கீதை ஒன்றுதான், ஆனால் கேட்பவரினுடைய மனநிலையை பொறுத்து அது மாறுகிறது. கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து நின்றார்னு சொல்றோமே, அத்தனை போர் வீரர்களில் அந்த விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு மட்டும் தெரிந்தது என்று சொன்னால், விஸ்வரூபம் என்பது காட்டுவதல்ல, காண்பது. அப்படி கற்றல் என்பது கலை என்று எந்த மாணவனுக்கு புரிகிறதோ, கற்றல் ஒரு வேள்வி என்பது எந்த மாணவனுக்கு புரிகிறதோ, அவன்தான் கல்வியை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பெர்னாட் ஷா சொல்றாரு, பேரறிஞர் பெர்னாட் ஷா அவர்களுடைய வார்த்தை, நான் சின்ன வயதுல ரொம்ப ஏழ்மையில இருந்தோம், கிழிஞ்ச கோட்டா இருக்கும், ஆடைகள்லாம் கிழிஞ்சிருக்கும், வெளியே வந்தா எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் அவமானப்படணுமேனு பயந்து பயந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நான் ஒரு அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன்.
எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் அந்த அறையிலிருந்து வெளியே வருவேன். அந்த மக்களுக்காக பயந்து கொண்டு நான் அந்த அறையிலேயே இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் உயர்வதற்கு காரணமாக இருந்தது அந்த அறைதான். அந்த அறையின் பெயர் நூலகம்னாருங்க. வாழ்க்கையில் நாம் படக்கூடிய அவமானத்திற்கெல்லாம் பதிலாக இருப்பது புத்தகங்கள் தான். தொட்டு பார்த்தால் இது காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழ் வாசிக்கிறோம், ஆனால் இந்த புத்தகங்களோ நம் வாழ்க்கையை கீழிருந்து மேலே எடுத்து செல்கிறது. நீங்கள் உங்கள் அவமானத்திலிருந்து விடுதலை பட வேண்டுமா? உங்கள் வறுமையிலிருந்து தப்பிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? கல்வியை ஆயுதமாக எடுங்கள். அவர் ஒரு பெரிய பணக்காரரு, அவருக்கு 3 மனைவிகள். அவர் வெளிநாடு போறாரு. 3வது மனைவிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்ன்றாரு. எனக்கு மேக்கப் கிட், நல்ல பிராண்டடான லிப்ஸ்டிக், பிராண்டடான நெயில் பாலிஷ், எனக்கு எல்லா மேக்கப் கிட்டும் வேணும்னு. 2வது மனைவிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ், பிராண்டடான ட்ரெஸ், டிசைனான ட்ரெஸ் வேணும்னு கேட்கறாங்க. முதல் மனைவிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னமா வேணும்னு. எனக்கு வேற எதுவுமே வேணாங்க, நீங்க பத்திரமா ஊருக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்தா போதுங்க, நீங்கள் எல்லாம் இருந்தா போதுங்க, எனக்கு நீங்க தாங்க வேணும்னு அந்த முதல் மனைவி சொல்றாங்க. இப்ப பணக்காரர் ஊர்ல இருந்து திரும்பி வராரு, எல்லாருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. முதல் மனைவியை அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். ஏன்னு கேட்டாங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த மனைவி, முதல் மனைவி கேட்டது என்ன மட்டும்தான், நான் என்னையே அவளுக்காக கொடுத்து விட்டேன். அந்த பணக்காரர் வெளியேறினாராங்க. கடவுளிடம் கூட நீங்கள் இதை கொடு அதை கொடு என்று கேட்கும் போது கடவுளை விட்டு நாம் விலகி செல்கிறோம். கடவுளையே கேட்கும் போதுதான் அவர் இதயத்தில் வந்து தங்குகிறார். காரைக்குடியில வள்ளல் அழகப்பர் இருந்தார். அவருடைய கல்லூரியில ஒரு மாணவன் மாமரத்துல கல்லெறிகிறேன்னு எறிகிறாரு. அது மாமரத்துல படாம ஒரு ஆசிரியரினுடைய தலையில பட்டுறது. அந்த ஆசிரியர் போய் அழகப்பர்கிட்ட புகார் அளிக்கிறாரு. இப்ப அழகப்பர், வள்ளல் அழகப்பர் அவர்கள் சொன்ன விஷயம், நம்மளுடைய கல்லூரி முழுவதும் மாமரங்களை நடுங்க பாடினாராம். ஏன்னு கேட்ட போது, ஒரு கல்லெறிந்தவனுக்கே ஒரு பழத்தை, ஒரு மரம் கொடுக்கிறது என்றால் நாம் நம் மாணவர்களுக்கு எத்தனை தூரம் கொடுக்கணும்னாராங்க. 15 லட்சம் ரூபாய் பணமும் 200 ஏக்கர் நிலமும் கொடுத்தால் இந்த ஊரில் நான் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கி இந்த மாணவர்களுக்கு நலத்திட்டத்தை கொண்டு வருவேன், தமிழகத்திற்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் என்று ஜவஹர்லால் நேரு 8 மணிக்கு காரைக்குடியில் பேசுகிறார். 9:30 மணிக்கு ஜவஹர்லால் நேரு தங்கியிருந்த இடத்திற்கு 15 லட்சம் ரூபாய் பணம், தன் சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு, தன் சொந்த நிலம் 200 ஏக்கர் நிலத்தினுடைய பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் நாட்டிற்காக கொடுத்து இந்த மாணவர்களை உருவாக்கிவிட முடியாதா என்ற ஏக்கத்தோடு இருந்தவர் வள்ளல் அழகப்பர் அவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தூரிகைகளும் இல்லாமல், வர்ணங்களும் இல்லாமல் பல மாணவர்களின் வாழ்க்கையை ஓவியமாக்கியவர்கள். இந்த கடவுளை பற்றிய, ஆன்மீகத்தை பற்றிய, பக்தியை பற்றிய புரிதலை கவிதைகளால் மட்டும்தான் கடத்த முடியும். எத்தனை கவிதைகள்! கடவுளும் மனிதனும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே பார்வையில் சந்தித்துக் கொண்டார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் வாய் திறந்து சொன்னார்கள், இதோ என்னை படைத்தவன் என்று, இதோ என்னை படைத்தவன் என்று. கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து பிழிந்து இந்த கோவிலில் தரிசிக்க முடியாமல் ஏன் இந்த அவலம் என்று புலம்பிக் கொண்டே அமர்ந்தேன், எனக்கும் தெரியவில்லை என்று சோகத்தோடு பக்கத்தில் அமர்ந்தார் கடவுள்னு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். காட்டை பிரித்து காமம் விலக்கி காலில் சங்கிலியிட்டு மண்டியிட பழக்கிய யானை எப்படி நம்புகிறீர்கள் ஆசீர்வதிக்கும் என்று? ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது, அது அணு ஆயுதத்தை உருவாக்கும். அறிவில்லாத ஆன்மீகம் முட்டாள்தனமானது, அது மூட நம்பிக்கையை உருவாக்கும். ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுளிடம், இந்த வாழ்க்கையே ஒரு வரம் என்று புரியாமல். சார், வெளிநாட்டுல ஒரு விசித்திரமான ஒரு போட்டி நடத்தினாங்க. 9 நாய்களை அடைத்து எந்த நாய் சிறுத்தைக்கு நிகராக ஓடுகிறதுன்னு பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு கூண்டுல சிறுத்தையும் 9 கூண்டுகள்ல நாயும் அடைக்கப்பட்டிருந்தது. இப்ப அந்த ஓட்டப்பந்தயம் தொடங்கும் போது விசில் ஊதுறாங்க, அந்த கூண்டுகள் திறக்கப்படுது. 9 நாயும் மிகப்பெரிய பாய்ச்சலோடு ஓடுது. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதிசயம் என்ன தெரியுமா, அந்த சிறுத்தை நகரவே இல்லை சார், நகரவே இல்லை. அந்த நாய்களை வேடிக்கை பார்த்து கொண்டு சிறுத்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சிறுத்தை, நாய்களோடு நான் போட்டியிடுவதில்லை. நான் சிறுத்தை, வேட்டையாட மட்டும்தான் ஓடுவேன். நான் சிறுத்தை என்று எந்த நாயும் என்னை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும், அதை நாய்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி அந்த சிறுத்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தது. சார், நீங்க சிறுத்தையாக இருங்கள், எந்த நாயிடமும் நிரூபிக்க தேவையில்லை.